அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, சப்தஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுப காரியங்களை திட்டமிட்டபடி நடக்கக்கூடியதாகும். நெருக்கமானவர்களுடன் பேசி நீங்கள் பழகுவீங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை நீடிக்கும். குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளுடைய செயல்திறன் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்குது. பெண்களுக்கு பயணங்களின் பொழுது வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. கலைத்துறையில் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்து முயற்சிப்பீங்க. உங்களுடைய செயல்களில் வேகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு செயல்படுவாங்க. எதிலுமே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். காரிய தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு எழுப்பறியாக இருந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரக நிலைகளில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி பெற்று தரும். புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய விரிவாக்கம் செய்வதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். பணிவுடன் நடக்கக்கூடியதாகும். பணியாளர்களின் அதிகாரிகளுடைய உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. சுப செய்திகள் காதுகளில் தேனை பாய்ச்சும். புதிய கொள்முதல்களால் வியாபாரம் பெருகி லாபம் அதிகரிக்கும். தொட்டது துளங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழிலில் லாபம் ஆகியவை ஏற்படலாம். புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படலாம். பல வகையான உயர் ரக வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவக்கூடியதாகும். அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் அதிக இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு உரிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும். தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களால் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேன்மையான ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது. இழுபறியாக பாதியில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும். விரும்பிய காரியத்தை நிறைவேற தேவையான மனோபலம் கிடைச்சிருக்கு. வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு சேரும். புதிய நண்பர்களின் நட்பு, இதனால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். மதிப்பு கூடும். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலைப்பளு குறையும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களுடைய நட்பை நீங்கள் பெருகுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கடின உணர்வு மிக்க
அரசு ஊழியர்கள் பிறருக்கு கட்டளையிட்டு உயர் அதிகாரிகளுடைய பதவிகள் கிடைச்சிருக்கு. பொழுதுபோக்கு செலவுகள் அதிகமாக கூடியதாகும். பணியாளர்கள் கடினமாக உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க. மொத்தத்தில் வீட்டில் அமைதியும் திருப்தியும் ஏற்படக்கூடியதாகவும் நிம்மதி நிலவக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மனைவியினுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் சிக்கல் தீரக்கூடியதாகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பளு குறையும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களுடைய நட்பை நீங்கள் பெருகுவீங்க. விநாயக பெருமானை வழிபட்டு வர உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. வராது என்று நினைத்த கடன் தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். திருமண முயற்சிகள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமணம் உங்களுக்கு கூடி வரும். வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணி நிரந்தரம் உண்டாகலாம். அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதால் உற்சாகமாக நீங்கள் பணியில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. பற்று வரவு நல்ல முறையில் நடக்கும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதன் காரணமாக மனதில் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மறக்காமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது உங்களுடைய ராசியின் 8வது வீட்டில் சந்திரன் பயிற்சிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை வேலையில் ஓய்வு எடுத்து நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் சில நாட்களாக இருந்த மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்விப்பது உடல் தளர்வை வழங்கக்கூடிய வகையில் உதவியாக இருக்குது. எனவே இப்போதைக்கு கடினமான வேலைகளில் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற விருந்தினர்கள் வீட்டில் வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவர்களை வரவேற்பது உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும். எதிர்காலத்தில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வரவிருக்கக்கூடிய துன்பங்களை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அவற்றை நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பணியை செய்யும் பொழுது தவறு அல்லது மேற்பார்வை செய்தால் அதை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு மகத்துவத்தை பிரதிபலிக்கும். இந்த காலகட்டத்தில் வேலையில் நீங்கள் தவறுகள் ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமான வேலை செய்யும். இருப்பினுமே அவற்றை சரி செய்ய உடனே அவற்றை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். சரியான சிறப்பாக செயல்பட வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து கண்டனங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். மனம் சோர்வடைந்து வாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசியை பொறுத்தவரை நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய உத்வேகத்துடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பல குவிக்கக்கூடியதாகவும், தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்கள் காதல் முயற்சிகளில் வெற்றி காணும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. காதல் வாழ்க்கை நிலையான வெற்றிகளை காணும் ஒரு சிறப்பு தினமாக இருக்குது. உங்கள் அன்புக்குரியவர்கள் நெருங்கி பழகும் வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடன் போதுமான நேரத்தை ஒதுக்கவும் வாய்ப்பு உண்டு. காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மனஸ்தாபங்களை தீர்க்க காணப்படும். இதற்கிடையே உங்கள் துணையிடத்தில் பெற்றோரை சந்தித்து உங்களுடைய திருமணத்திற்கு அமைதி பெறும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. எதிர்கால தொடர்புகான உங்களுக்கு புதிய முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னர் நிதானத்தை சந்திப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.